முத்து மீனாவை வீட்டை விட்டு விரட்டுனாலும் தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீனா வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அருண் சீதாவுக்கு. அருணோட பிளான் என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா யாராலையும் அதாவது சீதாவை சேர்றதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிளான் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. மீனாவும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த டைம் முத்து வர்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. முத்து பார்க்கும்போது மீனா இங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. பின்னாடியே சீதாவும் அருணும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம முத்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், உங்களை மீறி எந்த விஷயமும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. மீனா நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த வார்த்தையுமே பேசாமல் மீனாவை ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ரொம்ப நேரமாகியும் வரவே இல்லை. இப்போது சரி, என்னோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா சத்யா பாஸ் பண்ணதுக்கு பெரிய ட்ரீட் வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சாப்பாடு ட்ரீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா, அதுக்காக அங்கே போகிறாங்க. அப்போ சந்திரா இருந்துட்டு, அதாவது சீதா மீனாவோட அம்மா இருந்துட்டு, நில்லு, எங்கே வரீங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை சொன்னார் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய நல்ல மனசாக இருந்திருந்தா நம்ம சத்யா பாஸ் பண்ணதுக்கு ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சுருக்கிறாரு. நம்ம அப்பாவோட கனவை சத்யா நிறைவேற்றுறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாஸ் பண்ணாதனால இப்போது ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அந்த அளவுக்கு கொண்டாடுறாரு. நம்ம ஒரு நிமிஷமாவது அந்த மாதிரி நினச்சி பார்த்துப்போமாடி. எப்படி ஒரு பையனுக்கு போயிட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டு நிற்கிறீங்களே ரெண்டு பேரும். இனிமேல் நான் மருமகன் மூஞ்சில் எப்படி முடிக்கிறது, அவரோட முகத்தையவே என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சந்திரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை சொல்கிறாங்க. இனி உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீனாவை வழக்கம் போல் முத்து என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் இவள் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணி தூக்கி வெளியில் வீசிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சந்திராவும் வந்துடுறாங்க. எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு பயந்து தான் நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தான். நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். மீனாவுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிதான். ஏன்னா அவள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கம்மா, கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பெரிய நிலைமை, பெற்றவளுக்கு இல்லாத நிலைமை உனக்கு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சண்டை போடுறாங்க.